கர்லி ஹேரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை விட அழகு வேறு யாருமே கிடையாது. நார்மலாக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு ஹேர் வந்து ட்ரை ஆகுது, ஃப்ரிஸி ஆகுதுன்றது ரொம்ப காமனான விஷயம். பட் கர்லி ஹேரோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் இருக்கிறது தான். ரொம்ப நரிஷ்டாக இருக்கும் ஹேர். கர்லி ஹேருக்கு ஒரு 4 பெஸ்ட் ஹேர் கட் சொல்கிறேன். இது மெயின்டெனன்ஸ் என்னவோ கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டைலிங் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரவுண்ட் லேயர்ஸ். ரவுண்ட் லேயர்ஸ் வந்து உங்களுக்கு டைட் கர்ல்ஸா இருந்தாலும் சரி, லூஸ் கர்ல்ஸா இருந்தாலும் சரி, வேவி கர்ல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஹேர் டைப் கர்ல்ஸா இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டா நல்ல பேலன்ஸ்டான ஒரு லுக் கொடுக்கும். எஸ்பெஷலி ரொம்ப ஆங்கிள்டு ஃபேஸா இருந்தா கூட நல்ல ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கும். அடுத்தது ட்ரை ஹேர் கட். ட்ரை ஹேர் கட்னா என்னன்னா உங்களோட நேச்சுரல் ஹேர் ஃபாலுக்கு ஏத்த மாதிரி உங்க ஹேர் ட்ரையா இருக்கும்போது உங்களோட ஸ்டைலிஸ்ட் வந்து கஸ்டமைஸ்டா ஒரு ஹேர் கட் கொடுக்கறது தான் ட்ரை ஹேர் கட். இந்த ஹேர் கட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அன்இவன் லுக்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிட்டு ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸ்டான ஷேப் கிடைக்கும். அடுத்தது கர்லி பாப் இல்ல லாப் கட். என்னன்னா சின் லெவல் இல்ல ஷோல்டர் லெவல்ல கட் பண்றதா இந்த 2 ஹேர் கட்டும். இது என்ன பண்ணும்னா உங்க பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி உங்களை ரொம்ப போல்டா காட்டும். கடைசியா கர்லி ஹேர் இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்க ஒரு காமன் பிரச்சனை என்னன்னா இந்த ஹேர் லைன். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் இருக்கு. என்னன்னா ஒரு 1 இன்ச் செக்ஷன் எடுத்து கரெக்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த குட்டி குட்டி பேபி ஹேர், ஃப்ளைஅவே ஹேர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். நம்ம ஈஸியா ஸ்டைல் பண்ணலாம்.